அடி வா சுந்தரவல்லி, என்ன உலக்கைய எடுத்து ஏமாண்டிலே அடிப்பியா? சும்மாடி ஏன்டி நான் வரப்பலாம் நீ ஒரு பாட்டு பாடுற. நீ ஒரு பாட்டு பாடினாலும் எனக்கு ப்ளோல என்ன பாடுறதுனே தெரிய மாட்டுது. ஓஹோ, நீ வர்றது நான் பாட்டு பாடக்கூடாதோ? அதுக்கு இல்லடி சின்ன பொண்ணு, உன் பாட்டுக்கு எஸ் பாட்டு பாடுறேன்னு என் வாயில லொல்லுக்கு லொடுக்குன்னு எதனா ஒண்ணு வந்து தள்ளிவிடுது. அடியே டோப்பா மண்டை, இப்படி பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வித்தாதான் வாங்குறவங்க கூட சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க. சின்ன பொண்ணு, பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வித்தாலாம் சந்தோஷமா வாங்க மாட்டாங்க. வெளியே நீ ரொம்ப குறைச்சு கொடு, நல்லா சந்தோஷமா வாங்கி போவாங்க. சும்மாவே வேணா தர, வாங்கிட்டு போறியா? ஆளை பத்திய நல்லா டோப்பா மண்டை. நீ சின்ன பொண்ணு, இந்த உரலெல்லாம் ஒரு கடனை போட்டு வித்துட்டு கிடைக்கடி. இதெல்லாம் வந்து யார் வாங்குவாங்க சொல்லு? ஏன் இந்த உரலெல்லாம் யாரும் வந்து வாங்க மாட்டாங்களோ? அடி போடி, இப்பெல்லாம் எங்க உரல உலக்கையில மத்த எடுத்து கிடக்காங்க. இப்போ எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல மிக்ஸி கிரைண்டர்னு வந்து போச்சுடி. அதை விட்டுட்டு இந்த உலக்கைய வாங்கி மாங்க 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 குத்திட்டு கிடப்பாங்க. ஆஹா, யாரும் வாங்கலன்னு தான் இந்த உரல் உலக்கையெல்லாம் ஓரமா கொட்டி வச்சிருந்தாங்களோ? இது தெரியாம கடையை வேற போட்டுட்டோமே. சரி சரி, எப்படியும் 2-3 பேரு சிக்குவாங்க, ஏமாத்தி தலையில கட்டிட வேண்டியதுதான். அடியே டோப்பா மண்டை, என்னதான் மிக்ஸி கிரைண்டர்னு புதுசா வந்தாலும் இதெல்லாம் பழங்காலத்து பாரம்பரியம்டி. என்ன காலத்து பாரம்பரியமோ அந்த காலத்து பாரம்பரியம்லாம் இந்த காலத்துக்கு யாரும் எடுத்துக்கிட்டு வரதில்ல. அடியே சின்ன பொண்ணு, நானே இப்ப சின்ன சின்ன ஒரு இஞ்சி பூண்டு எதுவா இருந்தாலும் மிக்ஸில தான் ஓட்டிக்கிறது. பள்ளிக்கிலேயே அமிலெல்லாம் நான் போட்டுக்கிறதே கிடையாது. மிக்ஸி தாண்டி ஈஸியாகுது, ஒரே நிமிஷத்துல சுத்தி கொடுத்துருது. ஆஹா, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியலையே. எதையாவது சொல்லுவோம். கடையில காப்பி இருந்த ஓரப்பறம் சின்ன பொண்ணு, உனக்காக நடந்து நடந்து வந்து நின்ன உனக்கு முன்னே. ஆஹா, 2 பேர் சிக்கிட்டாங்களே. வரட்டும் ஊர்ல இருக்கிற அத்தனை பொம்பளையும் வந்து இந்த பொருளை வாங்கி போட்டோம். என்னடி சின்ன பொண்ணு, உரல வழக்கையெல்லாம் போட்டு வித்துட்டு கிடக்க? இந்த காலத்துல இதெல்லாம் யாரடி வாங்குவாங்க? அவங்கவுங்க மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ்னு அனைத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு தேவைன்னு இது ஒரு கடனை போட்டு வித்துட்டு கிடைக்கவே தெரியல. என்ன புஷ்பாக்கா, நீங்களுமா இப்படி பேசுறீங்க? இந்த கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் எப்ப வந்துச்சு? அதெல்லாம் இன்னைக்கு நேத்து வந்துச்சு. என்னைக்கு இந்த மிக்ஸி கிரைண்டர்னு வந்துச்சோ அன்னையோட கூடயே சேர்ந்து நோயும் வந்துடுச்சு. என்னடி சொல்ற? மிக்ஸி கிரைண்டர் கூட சேர்ந்து நோய் வந்துடுச்சா? இப்போ நம்மளெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆயா தாத்தெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு வியாதியுமே எந்த ஒரு நோயுமே இருக்காது. ஆமாண்டி சின்ன பொண்ணு, இப்பெல்லாம் யார் எடுத்துக்கினாலும் பிபி சுகர்னு சாதாரணமே வந்துக்குது. ஆனா என் மாமியா கழுவிக்கு எதுவுமே கிடையாது. மாமியா கழுவி ரொம்பவே ஆரோக்கியமா இருக்காங்கன்னா பாத்துக்கோயேன். அத தங்க சொல்றேன். இப்ப நாமெல்லாம் வந்து வேலையை சிம்பிளா முடிச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் தான் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஆயா தாத்தா காலத்துல இருந்தெல்லாம் அவங்களுக்கெல்லாம் மிக்ஸி கிரைண்டர் என்னன்னே தெரியாது. அவங்க டெய்லியும் சாப்பாடு செய்யணும், நெல்லை குத்தி குத்தி தான் எடுத்து சாப்பிடுவாங்க. எதனா ஒண்ணு அரைக்கணும்னா வெறும் அம்மிகளையோ உலக்கையிலோ இப்படிதான் குத்தி எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு உலக்கையில இவ்ளோ அதிசயமா இருக்கு. ஆமாண்டி டோப்பா மண்டை, அதனாலதான் அவங்க ஹெல்தியாவும் நல்லாவும் சூப்பராவும் இருக்காங்க பாத்துக்கோ. இது நல்லா இருக்கே. அப்படின்னா நீ குடுக்குற உரல வெறும் இஞ்சி பூண்டு தான் நசுக்க முடியும். அதை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? சோறு ஆக்க முடியும்? சோறெல்லாம் ஆக்க முடியாதுடி. இப்ப நம்ம விறகடுப்பு வைக்கணும், மண்பானை வைக்கணும், அதுல செஞ்சு சாப்பிட்டாதான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாவும் நல்லாவும் இருக்கும். அதெல்லாம் இந்த காலத்துல ஏது மண்பானை எங்கேயாவது கிடைக்குதா? சிட்டில எல்லாம் அது கிடைக்கிறதே கிடையாது. எங்கேயாச்சும் ஒரு மூலையில தான் இருக்கும். அதையும் யாருமே வாங்கிட்டே வரமாட்டாங்க. அடியே சின்ன பொண்ணு, எங்க வீட்டுல வெயில் காலத்துல எல்லாம் மண்பானையில தான் தண்ணி வச்சு குடிப்போம். ஆமா, மண்பானையில தண்ணிய வச்சு குடிப்பீங்க. ஆனா காய்கறி எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல வச்சு தானே சாப்பிடுவீங்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, ஃப்ரிட்ஜ்ல வச்சாதானே கெடாம இருக்கும். அதான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு செஞ்சு சாப்பிடுவோம். ஆமாக்கா, இப்படி எல்லாம் நம்ம சோம்பேறியா இருக்கிறதுனாலதான் நம்ம சீக்கிரமா இந்த வியாதி நோய் எல்லாம் வந்து நம்மள அட்டாக் பண்ணிருது. என்ன பண்றது, வேலை ஈஸியா முடியணும்னு நம்மளே நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். எப்பா, இந்த உரல் கதையை கேட்டா இன்னும் போய்கினே இருக்கும் போலயே. உனக்கு என்னடி தெரியும்? அந்த காலத்து கதையெல்லாம் நிறைய இருக்கு. நம்மளால எல்லாத்தையுமே மாத்திக்க முடியாது இல்ல. அதான் சின்ன சின்ன பொருள் எல்லாம் நம்ம மாத்திக்கலாம். சரி சரிடி அம்மா, நீ இப்படி எல்லாம் சொல்றத பாக்கும்போதே அந்த உரலை நான் வாங்கணும் போலயே இருக்குது. அப்பாடா, இதுக்கு தானே நான் மூச்சு விடாத பேசினேன். சின்ன பொண்ணு, இந்த உரலை வாங்கி நாங்க எப்படி யூஸ் பண்றது? கேட்டியே, இது நல்ல கேள்வி. இப்போ நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் என்ன பண்ணுவோம்? மிக்ஸில தான் போட்டு அரைச்சுக்குவோம். ஆமாண்டி, அதுதானே சிலுவா இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் நம்ம நசுக்கி போடுவோம்ல. ஆமா, அது எல்லாமே எடுத்து இந்த உரல போட்டு இடிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு வைக்கும் போதுதான் திடீர்னு கரண்ட் வேற ஆஃப் ஆகும். அப்பெல்லாம் சரியா மிக்ஸியே யாராலுமே போட முடியாது. அப்போல்லாம் எடுத்து இஞ்சி பூண்டை தட்டி போட்டுக்கலாம். ஆமாண்டி, இது நல்ல ஐடியாவா தாண்டி இருக்குது. எப்ப பார்த்தாலும் கரண்ட வேற ஏரியா கட்டுன்னு நிறுத்தி போறானுங்க. அடடே, இது ரொம்ப ஈஸியா இருக்கும் போலயே. அப்படின்னா சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு குரல் குடுடி. அடியே, அது குரல் இல்ல, உரல். ஏதோ ஒண்ணுடி, ஒன்னு எடுத்து குடு. இந்தாடி, எப்படி இருக்குதுன்னு நீயே பாரு. என்ன புஷ்பாக்கா, வாங்கிக்கிறீங்களா? ஆமாண்டி சின்ன பொண்ணு, பாக்க நல்லாதான் இருக்கு. எவ்வளவு கொண்டு இடிச்சாலும் உடையவே உடையாது போல. ஆமாக்கா, அது 2 கல்லு இல்லையா? அது நீங்க எப்படி அடிச்சாலும் உடையவே உடையாது. என்ன இது புஷ்பாக்கா, கருங்கல்ல வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? வாடி வசந்தி, இது கருங்கல் இல்ல, ஏதோ இஞ்சி பூண்டு தட்டுற மிஷினா. என்னது இஞ்சி பூண்டு தட்டுற மிஷினா? இஞ்சி பூண்டு தட்டுற மிஷின்லாம் இது கிடையாது. நம்ம வீட்டுலதான் மிக்ஸி இருக்குதுல்ல, அதுல கொண்டுதான் தட்டுவாங்க. ஆமாண்டி, இது வந்து நம்ம கரண்ட் இல்லாதையே யூஸ் பண்ணலாமா. இப்ப பாரு, இந்த உரல்ல இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நங்குன்னு இடிச்சுன்னா அது நல்லா மஞ்சிருமா. ஓ அப்படியா எக்கா, இதெல்லாம் வாங்கி நம்ம தட்டிக்கின்னு உக்காந்தா நம்ம உடம்புக்கும் அலைச்சல், அதுக்கப்புறமா நேரமும் வீணாதான் போகும் பாத்துக்கோங்க. அடி வாடி என் வசந்தி, நேரத்தை புடிச்சி நீ என்ன நாசாவில போய் ஏரோப்ளேனா விட போற?
ஓஹோ சின்ன பொண்ணு இது எல்லாமே உன் வேலை தானோ? சின்ன பொண்ணுக்கு வேலை எது? எதையாவது கொண்டு வித்துட்டு கிடக்குறது தான் வேலை அவளுக்கு. ஏண்டி இவ்வளவு நேரம் எங்கடி இருந்தீங்க? திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க. நீங்க தான் வாங்க மாட்டீங்க, வாங்குறவங்களையாவது விடலாம்ல, அவங்களையும் வாங்க விடாம ஆக்குறீங்களேடி. ஆமா, எல்லார் வீட்டையும் மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொடுத்து ஏமாத்தினா பின்ன இது ஏமாத்த வேலை தானே இது. என்னடி சின்ன பொண்ணு இப்படி சொல்றாள்வே? உன்னைய நம்பி தானே வாங்கி வச்சோம். ஏக்கோ அவளுங்க சொல்றதெல்லாம் நீங்க காதுலயே வாங்கிக்காதீங்க. இப்போ கரண்ட் நின்னுச்சுன்னா நீங்க எப்படி இஞ்சி பூண்டு தட்டுவீங்க சொல்லுங்க? என்ன புஷ்பாக்கா, 5 ரூபாய் கடையில கொடுத்தனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுக்க போறாங்க. இதுக்கு என்னமோ 2 கல்ல வாங்கி வச்சுக்கின்னு காசை கரியா ஆக்குறீங்க போங்க. ஆமா, 5 ரூபாய் கொடுத்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல கிடைக்கும். யாரை கொண்டு ஏமாத்துற சின்ன பொண்ணு? ஐயோ சின்ன பொண்ணு, அப்ப நாங்க தான் அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ. இந்தாடி உன் மிஷின், எங்களுக்கு ஒண்ணு தேவையே இல்ல. அடிப்பாவீங்களா? 5 ரூபாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இந்த உரல மிஷினை வேணான்றாளுங்களே. இதோட மகிமையெல்லாம் இவளுங்க எங்க தெரிய போகுது? ஏண்டி சிம்ரன், எதுக்கு நீங்க இப்படி பேசுறீங்க? இப்போ ஒரு 5 ரூபாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோயேன், அது எப்ப அது பேக்கெட் பண்ணாங்க, எப்ப அது செஞ்சாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம கையாலேயே இஞ்சி பூண்டு தட்டி போட்டு குழம்பு வைக்கும் போது அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும், அது எவ்வளவு உடம்புக்கு நல்லதா இருக்கும் சொல்லு. அட ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு என்னமோ நீ சொல்றதுதான் சரின்னு படுது. சரி சரி, இந்த மிஷினை நான் வாங்கிக்கிறேன். சரி, இது எம்புட்டுன்னு முத சொல்லுடி. எக்கோ வேணாக்கா, அது காசு கொடுத்து வாங்கி ஏமாறாதீங்க. அடி போட்டி வசந்தி, சின்ன பொண்ணு எப்படியா இருந்தாலும் நம்மளுக்காக நல்லதை தான் செய்வா. நான் அவளை நல்லாவே புரிஞ்சுக்கினேன். உனக்கு வேணும்னா நீ ஒண்ணு வாங்கி எடுத்துன்னு போ உங்க வீட்டுக்கு. புஷ்பாக்கா, நான் எவ்வளவோ பொருள் வித்துக்கிறேன், ஆனா என்னென்னமோ சொல்லி வித்துக்கிறேன். ஆனா இருக்கிறதுலயே இந்த பொருள் தான் ரொம்பவே பெஸ்டான பொருள். என்னது பெஸ்டா? அப்போ இது வரைக்கும் வித்தது பெஸ்டே கிடையாதா? ஐயோ, நான் அப்படி சொல்லல, அதை விட இது ரொம்ப பெஸ்ட்னு தான் சொன்னேன். சரி சரி சின்ன பொண்ணு, வளவலன்னு பேசறத விட்டுட்டு எம்புட்டு ரேட்டுன்னு சொல்லி கொடு. ஏக்கோ, இதை நான் விக்க எடுத்துன்னு வந்ததே 300 ரூபாய்க்கு தான் விக்க எடுத்துன்னு வந்தேன். ஆனா இவ்ளோ போட்டிக்கு மத்தியில நீங்க என்ன நம்பி வந்தீங்க பாரு, உங்களுக்காக நான் வேணா 200 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஆஹா, இந்த 2 கல்லிக்கு 200 ரூபாய் கேக்குறியா? இதெல்லாம் ரொம்ப அதிகம் புஷ்பாக்கா, வாங்காதீங்க. அடியே இழுவே, உன் வாயை மூடு, இல்லைன்னா இழுத்து வச்சு இந்த உலைக்கு எடுத்து வாயிலே குத்திப்பிடுவேன் சொல்லிட்டேன். என்னடி சின்ன பொண்ணு, 200 ரூபாலாம் ரொம்ப அதிகம் சின்ன பொண்ணு, அதிகமா இருக்கு. கொஞ்சம் குறைச்சு கொடுடி. இதுக்கு நான் பேசாத ஒரு மிக்ஸியே வாங்கிட்டு போலாம் பாத்துக்க. ஏக்கோ, நான் இது வரைக்கும் யாருக்குமே குறைச்சது கிடையாது. வேணும்னா உங்களுக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் குறைப்பேன். ஆனா ஒரு டைம் மட்டும் தாங்க குறைப்பேன். சரி சரி, கொஞ்சம் பார்த்து குறை. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஏண்டி பைத்தி மாதிரி, நீ உன்னை குறைச்சு கொடுக்க சொன்னா குறையில் போட்டு கிடக்க. என்ன புஷ்பாக்கா, இந்த குறையில் போதுமா இல்ல இன்னும் குறைக்கணுமா? ஐயோ சின்ன பொண்ணு, நீ குறைச்சதே போடுண்டி, குறைச்சதே போதும். எப்பா, இவளுங்க கிட்ட மாத்தி பேசினாதான் 10 ரூபாய் காசு சேர்த்துன்னு போக முடியும். என்ன இவன் அநியாயத்துக்கு 200 ரூபான்னு சொல்லி வித்துட்டு கிடக்கா? ஆஹா, இவ சொல்ற ரேட்டுக்கெல்லாம் நம்மளால கொடுத்து வாங்க முடியாது. நம்ம ஒரு ரேட்டுக்கு வைப்போம். எப்படியாவது இவளை ஏமாத்தி இந்த மிஷினை தூக்கிட்டு ஓடிடணும். சின்ன பொண்ணு, என்கிட்ட வெறும் 100 ரூபாய் தாண்டி இருக்கு. 100 ரூபாய் வாங்கிக்கினே இந்த உரலை கொடு. அடியே டோப்பா மாண்ட, நான் உனக்கு கொடுக்கறதே 200 ரூபாய்க்குடி. 300 ரூபாய் விக்கிறதே 100 ரூபாய் குறைச்சு கொடுக்கேன். இதுல நீ இன்னும் குறைச்சு 100 ரூபாய் கேக்குறியா? ஆமாடி, இதெல்லாம் 100 ரூபாய்க்கு தாண்டி ஒர்த்து. அடியே 100 ரூபாய்க்கு ஒருத்தாமல, 100 ரூபாய்க்கு ஒருத்து. இதுல வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் தான் நசுக்க முடியும்னு நினைக்காத. இதுல முக்கியமான சிறப்பு அம்சமே மூட்டைப்பூச்சி நசுக்கிறது. சீ, அப்போ இது மூட்டைப்பூச்சி நசுக்கிற மிஷினா? அடியே, இது ஒண்ணு மூட்டைப்பூச்சி நசுக்கிற மிஷின்லாம் கிடையாது. இது இஞ்சி பூண்டு நசுக்கிறது தான். தேவையானா நீங்க மூட்டைப்பூச்சி கூட நசிக்கலாம்னு சொன்னேன். பாத்தீங்களா, இவ ஒரு டைமும் மாத்தி பேசுறா. ஒரு டைம் மூட்டைப்பூச்சின்றா, ஒரு டைம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ன்றா. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா, புரியல. அடியே இல்லவே, நீ புரியாதையே அங்க நின்னுட்டு கடடி. தயவு செஞ்சு குட்டியை கிளறி குழப்பத்தை உண்டாக்காத. ஐயோ சின்ன பொண்ணு, இது என்னதாண்டி மிஷின்? நாங்க இத வாங்கலாமா வாங்க கூடாதா? என்ன சிம்ரன், இதை நீங்க வாங்கறதுக்காக தான் நான் வித்துட்டு கிடக்கேன். அவளுங்க கடக்காளுங்க, அவளுங்க வாங்கினா வாங்கட்டும், வாங்காட்டி போகட்டும். நீங்க வாங்குங்க, அதுக்கப்புறமா அவளுங்க தன்னார்வே என்ன தேடி வருவாளுங்க. சரிடி அம்மா, இத நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா 100 ரூபாய் தான் கொடுப்போம். சரி, எதையோ ஒண்ணு கொடுத்துட்டு போங்க. எனக்கு வித்து தீர்த்தா சரிதான்.